guys, welcome to About Our channel. அம்மா என்னப்பா இப்போ வரும்போது பொத்தடின்னு கீழே விழுந்துட்டேம்மா. எங்க கீழே ரோட்லம்மா. ரோட்லயா? அச்சச்சோ, இது அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்லைம்மா, யாராவது பார்த்துருந்தா என்ன பண்றது, ஷையா இருக்கே. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தாங்கன்னா தட்டி விட்டுட்டு வர வேண்டியதுதான். ஏமா இது ஒரு விஷயமா? ஏம்மா யாராவது பார்த்துருந்தா என்னம்மா பண்றது, கூச்சமா இருக்குல்ல. ஆமா, கூச்சமா இருக்கு. இதெல்லாம் ஒரு கூச்சமா? ஏப்பா, எங்க காலத்துல நாங்க பட்ட அவமானங்கள்லாம் அதுல நீங்க காவாசி கூட படல. எங்க காலத்துல நடந்த கூத்தெல்லாம் சொன்னோம்னா நீங்களாம் கேப்பீங்களா? அப்ப இப்போ சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. Hi ஹாய் guys. மக்களே, வெல்கம் டு அபவுட் அவர் சேனல். மக்களே, இப்போ நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் இதே மாதிரி பல சம்பவங்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் மக்களே. கேட்குறீங்களா? அம்மா சொல்லுங்கம்மா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஆக்சுவலாக எப்படின்னா 5th படிக்கும்போதே, 5th இல்லை 6thலேயே சைக்கிள் எல்லாம் ஓட்டி பழகிட்டேன். எனக்கு யார் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்ததுன்னா என்னோட அண்ணா தான். அப்போல்லாம் நாங்கள் வாடகை சைக்கிள் எடுத்து தான் வந்து சைக்கிள் கற்றுக்குருவோம். ஏன்னா அப்போல்லாம் அங்கே சைக்கிள் கிடையாது இல்லையா, அதனால வாடகை சைக்கிள் போயிட்டு அந்த 1 மணி நேரத்துக்கு 2 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அப்போல்லாம் 2 ரூபா தான் அப்போல்லாம் 1 மணி நேரத்துக்கு. இப்போல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 2 ரூபாயெல்லாம் நம்ம வந்து நினைக்க கூட மாட்டோம், அந்த அளவில் ஆகிப்போச்சுன்னு வைவேன். அந்த 2 ரூபாயை வாங்கிட்டு போய் அந்த கடையில் போய் நாங்கள் கெஞ்சி, அது கூட நாங்கள் பழகுறோம்னா அந்த சைக்கிளை தரமாட்டாங்க, நல்லா ஓட்டுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் அந்த சைக்கிளை ஒழுங்காக ஓட்டி இது பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டு வந்து விடுவோம்ல, அதனால கொடுக்கவே மாட்டாங்க அந்த கடைகளில். கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போயிட்டு அந்த 1 hour டைம் முடியும் போது உயிரை விட்டு பிரிகிற மாதிரி கொண்டு போய் அந்த சைக்கிளை கொண்டு போய் அங்கே விடுவோம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதெல்லாம் எப்போ நினச்சாலுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். அதெல்லாம் வந்து அப்படி சைக்கிள் பழகுனதுனால எங்கள் அண்ணா தான் எனக்கு ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நானாகவே ஓட்டி பழகிட்டேன். பழகுனாலுமே எங்கள் ஊரில் அந்த அளவுக்கு பெரிய டிராஃபிக் இருந்ததில்லை, ஒரு பெருசாக இருந்ததில்லை. அதுக்கே எங்கள் அம்மா வந்து நான் 5th முடித்தேன் சைக்கிள் ஓட்டி பழகி கெஞ்சினே சைக்கிள் வாங்கி தர சொல்லி. இல்லை, நான் 8th படிக்கும்போது தான் அதோட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் எனக்கு அந்த சைக்கிள் கிடச்சிச்சு. உங்களுக்குலாம் இப்போ கேட்ட செகண்டு அடுத்த நொடி வாங்கி கொடுக்குற நிலைமையில இருக்கிறோம் இப்போ நாங்கள்லாம். அப்போல்லாம் வந்து ஏன்னு கேட்டால், இத்தனைக்கும் கிராமம்தான், அதுலேயுமே நிறைய பேருக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்கும்னா, திடீர்னு பசங்க எதுனா போய் ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமாக நடக்கும், அதுக்கு பயப்படுவாங்க. எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்கே எங்கள் அம்மாலாம் ரொம்ப பயப்படுவாங்க. பயந்துட்டு வாங்கியே தரமாட்டாங்க. எங்கள் அப்பா காசு ஃபாரின்லேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டாரு, அப்போ கூட எங்கள் அம்மா வாங்கி கொடுக்கல. அழுது சாப்பிடாமலாம் இருந்து அடி வாங்கி எல்லாம் பண்ணி தான் எனக்கு அந்த சைக்கிளே கிடச்சிச்சு. அது கூட ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணி போகிறதுனால தான் வாங்கி கொடுத்தாங்க. அது எப்படின்னா, எப்படின்னு 20 minutes ஆகும். நான் சைக்கிளில் போனால் கூட 20 minutes ஆகும் நான் ஸ்கூல் போகிறதுக்கு. அவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு அந்த ஸ்கூலு, அதனால வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அண்ணா கூட தான் நான் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு அப்படி தான் இருந்தேன். இல்லை, வாங்கியே தீரணும்னு சொல்லி வாங்கினது தான் அந்த சைக்கிள். சைக்கிள் ஆனால் பழகி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஓட்ட முடியும். அப்பயுமே என்னை தனியாக எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு, பசங்களோட சேர்ந்து தான் என்னை அனுப்புவாங்க. அவ்வளோ பயப்படுவாங்க போயிட்டு வர்றதுக்கெல்லாம். ஃபஸ்ட்டெல்லாம் நான் போயிட்டு வரும்போது ஓரளவுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு போகும்போதுலாம் ஒரு அக்கா இருப்பாங்க கூட, அவங்கள கூட்டிகிட்டே தான் நான் போவேன் வருவேன் எங்கள் ஊர்லேருந்து போகும்போது. அதுக்கப்புறம் ஓரளவு ஓட்ட கற்றுக்கிட்டு கொஞ்சம் பயப்படுவேன். ஆனால் தூரத்தில் வண்டி எதுனா வந்தால் கூட பயப்படுவேன். அந்த மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கரெக்டான டைமுக்கு தான் கிளம்புனேன். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் இல்லையா, போகிற தூரத்தில் என்ன ஆயிடுச்சு, தூரத்தில் ஒரு லாரி ரொம்ப தூரமாக தான் வந்துட்டு இருந்துச்சு மக்களே. அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சைக்கிள் ஓட்டின புதுசு இல்லையா, அதனால கொஞ்சம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கல்லில் ஏறி இறக்குனேன். அப்படியே நடு ரோட்டில் அப்படியே சாஞ்சு விழுந்தேன். கீழே விழுந்த செகண்ட், இப்போ நீங்கள் சொன்ன இல்லையா யாராவது பார்த்துருவாங்களோன்ட்டு, அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருந்துச்சு. மெதுவாக எழுந்திரிச்சு பார்த்தேன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு ஊரே நின்றுச்சு என்னை சுற்றி, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஒரு ஊரே நிற்கிது. அதுவும் நல்ல பஜார் வேற, அதில் போய் விழுந்துட்டேன். நல்லா
விழுந்து ஐயோன்னு சொல்லிட்டு பையன் எந்திரிப்போமா வேணாமான்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, வந்து தூக்குனாங்க. காலெல்லாம் நல்லா அரைச்சி விட்டுருச்சு கீழே விழுந்து. இருந்தாலும் எந்திரிச்சு கொஞ்சம் இது பண்ணி மெயின்டைன் பண்ணி எந்திரிச்சு சைக்கிளில் வந்துட்டேன். திரும்ப அந்த இது முக்கு தாண்டி போகிற வழியில் காலேஜ் ரோடு தாண்டி தான் நாங்கள் போகணும். அந்த ரோடு தாண்டி போகிற வழியில் அழுதுக வேற. எனக்கு விழுந்ததுல மூஞ்சி எல்லாம் அழுது ரொம்ப அழகா இருந்தேன் அம்மா. அதோட போய்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அழுததுக்கும் அதுக்கும் மூஞ்சில இருந்த பவுடர் எல்லாம் ஒரு மாதிரி திட்டுத்திட்டா இருந்திருக்கு. மஞ்சள் வேற போடுவேன் அம்மா, மஞ்சள் போடாம இருக்க மாட்டேன். அப்பயுமே அந்த பவுடருக்கும் அந்த அழுததுக்கும் அதுக்கும் முகம் எல்லாம் திட்டுத்திட்டா இருந்திருக்கும் போல. அது எனக்கு தெரியல. நான் பெருமையா போய்கிட்டு இருக்கேன் அம்மா ரோட்ல. போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஒரு 2 பசங்க. என்ன பாட்டுனா இப்போ வந்து ஒரு படம், அந்த படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. என்னது, பத்ரி படத்துல ஒரு பாட்டு வரும், கேட்டிருக்கியா நீ? ஒரு பாட்டு ஒன்று வரும், அதுவா இல்லை ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு படம். அதுல வந்து பாப்பா பவுடர் போட்டு பவுசு காட்டுது அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டை பாடினா இது இல்லை, பத்ரி கிடையாது அந்த படம், நினைவு இருக்கும் வரைன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுல வரும் அந்த பாட்டு. அந்த லைனை மட்டும் சொல்லிட்டு போறாங்க பயலுக. எனக்கு எப்படி இருக்கும், ஐயோ யார சொல்றாங்கன்னு தெரியலையே, சிரிக்கிறதா அழுதுட்டு வேற வரேன். நான் பைய திரும்பி பார்த்தேன், பின்னாடி யாரு வராங்க பார்த்தா யாருமே வரல, நான் மட்டும்தான் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்மளதான் சொல்றாங்க அப்படின்ட்டு. அதையும் காதுல வாங்கிட்டு அழுத்துன்னு அழுத்தி ஸ்கூல்ல போய் நிப்பாட்டுறேன் சைக்கிளை. எனக்கு என்னன்னா, நான் வந்த கொடுமை, கீழே விழுந்து கையில அடிபட்டு 4 பேர்கிட்ட கேலி பண்ணி இவ்வளோ இது பண்ணி போய் நான் லேட்டா போய் நிக்கிறேன் பாப்பா ஸ்கூல்ல நானு. ஆனா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பெரியம்மா பொண்ணு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல மக்களே, என்னோட பெரியம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க வீடு எங்க இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் இப்படின்னா அந்த ஆப்போசிட் தெருவுலயே போய் திரும்ப பக்கத்துலயே இருக்கும் ஸ்கூல். இப்படின்னா இப்படி வீடு, அந்த மாதிரி இது. அவங்களும் பாவம் லேட்டா வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கிறோம், லேட்டர்ஸா வந்து நின்றுட்டு 2 பேருமே மூஞ்சியை பார்த்துட்டு நிக்கிறோம். அப்ப நான் வந்தோடனே கேட்டேன், ஹாயின்னு கை காட்டுவேன் இங்க இருந்து, எங்க பெரியம்மா பொண்ணும் அங்கேருந்து ஹாயின்னு கை காட்டுவா. 2 பேருமே இப்போ என்ன பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம்னா, நான் கேட்டேன், உனக்கு சங்கட்டமாவே இல்லையா, பக்கத்துல இருந்துட்டு நீ இப்படி லேட்டா வரலாமா அப்படின்னு. அதுவும் சொல்லுச்சு, அதான் அர்ச்சனா திமிரு, வேற என்ன, பக்கத்துல இருக்கிறோன்ற திமிருதே, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம். அப்ப நானா கேட்குறேன் எங்க பெரியம்மா பொண்ணுகிட்ட, நீ சொல்லு, என் ஃபேஸ் எதுவும் டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு எங்க பெரியம்மா பொண்ணு வந்து சொல்லுது, ரொம்ப அழகா இருக்கடா செல்லம். ஏன் சிவா அப்படின்னு கேட்குறேன், என்ன சொல்ற நீ, ரொம்ப அழகா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாப்பா, ஏப்பா இவ்வளோ அழகா வந்திருக்கி என்னப்பா அப்படின்னு கேட்டுச்சு. ரைட்டு, ஏன்னா அதையும் சொல்றேன், அந்த ப்ரேயர் அங்கே முடியறதுக்கும் நாங்கள் இங்கே பேசி சிரிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நானும் சொல்றேன், இல்லை சிவா வர்ற வழியில இந்த மாதிரி வந்து சொல்றாங்க பசங்க, இந்த மாதிரி பாடிட்டு போனாங்க அப்படின்னு. பரவாயில்லையே கரெக்டாக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேலும் உள்ள போயிட்டோம். பிடி மிஸ்ஸு கம்போட நிற்கிறாங்க 2 பேரையும் வெளுக்கிறதுக்கு. நிற்கும்போது நான் என்ன பண்ணேன், மெதுவாக நான் உள்ளே போனோன்னே கேட்டாங்க. நான் சொன்னேன், வீடை கேட்டோன்னே ரொம்ப தூரத்துலேருந்து வரையா, சரி போமா அப்படின்ட்டாங்க, ஒன்றும் சொல்லலை என்னைய. அடுத்து நான் அங்கே போய் நின்றுட்டு நான் பாட்டில் போகலாம்ல, அங்கேருந்து திரும்பி பார்க்குறேன் எங்கள் பெரியம்மா பொண்ணு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு. அது என்ன பண்ணுது, மிஸ்ஸை பார்க்கல, என்ன என் கண்ணையே பார்க்குது. ஏன்னா ஐயோ, ஏன்னா நாங்கள் 2 பேருமே எப்படின்னா, நான் இப்போ அடி வாங்கினாலும் சரி, அது அடி வாங்கினாலும் சரி சிரிச்சிருவோம். அங்கிட்ட அது மிஸ்ஸுக்கிட்ட அடி வாங்குதுன்னு வையேன், இங்கிட்ட நான் கடந்து சிரிப்பேன். நான் மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கினா என்னைய பார்த்து அது சிரிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து சிரிச்சுட்டு கிடக்குறது அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. நான் உள்ள போன உடனே அங்கேருந்து என்னையவே குறுன்னு பார்க்குது, கண்ணை காட்டுது, போ நீ. அங்கே டோஸ் இருக்குல்ல, நான் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போகிறேன். உள்ளே போய் சைக்கிளை நிப்பாட்டிட்டு போகிற வரைக்கும் பார்க்குறேன், நல்ல டோஸ் இங்கே பெரியம்மாவுக்கு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பாவம் இவ்வளோ திட்டு வாங்கும், மறுநாளும் பெரியம்மா பாவம் லேட்டாக தான் வந்து நிற்கும். பெரியம்மா மீன்ஸ் என் பொண்ணுக்கு அவங்க பெரியம்மா, அப்படி சொல்ல வரேன் மக்களே.
ஆமா லேட்டா. அதெல்லாம் வந்து ஒரு காலம். இப்போ நீ சொல்லு, நீ லேசா தடுமாறி லேசா விழுந்ததுக்கே இப்படி இருக்கியே, அப்ப எங்களோட நிலைமையை யோசிச்சு பாரு. அம்மா ரோட்ல விழுந்து இவ்வளோ தூரம் பேசுறதையும் கேட்டுட்டு இப்படி எல்லாம் தான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, எங்க பெரியம்மா பொண்ணு ஸ்கூல் ஸ்கூல் இல்ல சம்திங் ஏதோ டியூஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. சாயங்காலத்துல போயிட்டு இருக்கும்போது அப்ப வந்து இந்த வண்டியில வந்து ஒரு மாதிரி சவுண்டு, வித்தியாசமான ஒரு சவுண்ட் இருக்கும். கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி அலறுற மாதிரி இருக்கும். அது இப்பயே கூட எனக்கு அந்த சவுண்டு கேட்டா பயமா இருக்கும். அப்படி இதுல போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டை வந்து பக்கத்துல வந்து ஒருத்தன் நல்லா ஹார்ன் அடிச்சிட்டான். சரியான ஹார்ன் அடிச்ச உடனே இப்படி புக் வச்சுட்டு ஸ்டைலா போயிட்டு இருந்திருக்கு பாவம். எல்லா புக்கையும் ரோட்ல போட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓட்டம். எப்படி இருக்கும் நினைச்சு பாருவேன். அது இன்னும் சொல்லி சொல்லி சிரிக்கும். ஓடினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வந்து அந்த புக்கை திரும்ப வந்து எடுக்கணும். அத்தனை பேர் அந்த கடை வீதியில இருக்கும்போது போட்டுட்டு ஓடிருச்சு. திரும்ப வந்து எடுக்கணுமே, எவ்வளவு ஒரு அவமானம். பம்மி பம்மி நின்றுகிட்டே இருந்திருக்கு. திரும்ப வந்து நின்னோடனே அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து போய் ஒரு ஆளா போய் எடுக்க அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து சொல்லி சிரிடான்னு சிரிக்குது என்கிட்ட வந்து. தெரியுமா இன்னைக்கு நடந்த கூத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. மறுநாளும் நாங்க அது வழியே தான் போவோம், அது வழியே தான் வருவோம். அதனால இதெல்லாம் வந்து இனி சொல்லி எப்பவுமே அதை எல்லாத்தையுமே நம்ம ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சரியாடா? சரி. என்ன மக்களே, இது மாதிரி அனுபவங்கள் உங்க லைஃப்லயும் எல்லாருக்குமே நடந்திருக்கும் தானே, இல்லையா? இதெல்லாம் எங்களோட ஞாபகங்கள். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் மக்களே. நல்லா இருந்ததா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்ன இடத்துலையுமே எதா இருந்தாலும் சிரிச்சுட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம், ஒரு அவமானமோ ஏதோ ஒன்று பட்டாலுமே அடுத்து அதை படாமல் பார்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். எதுவாக வேணாலும் இருக்கட்டும். சரியா? அப்படிதான் நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதான் நான் என் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் அப்படிதான் சொல்லுவேன். எதுவுமே வந்து ரொம்ப பெருசா அலட்டிக்கிட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு நடந்த தப்பு நாளைக்கு நடக்கக்கூடாது. நாளைக்கும் நடக்குதா, திரும்ப அடுத்த நாள் நடக்காம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ எதையுமே வந்து இப்படி நடந்துட்டா அப்படி ஆயிருமே, அப்படி நடந்துட்டா அப்படி ஆயிருமோ, இப்படி நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிருவாங்களோ, அதெல்லாம் வேண்டாம். சரியா? நம்மளோட இது வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கரெக்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை அதை சரியா பண்ணிக்க முடிஞ்சா. இனிமே நீ என்ன பண்ணுவ? ரோட்ல போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லா போவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. சரியா? விழுந்தாலுமே பிரச்சனை கிடையாது. யாரும் நம்மள எதுவும் பண்ணாலும் தூக்கி தான் விட போறாங்க, ஹெல்ப் தான் பண்ண போறாங்க. ஓகேவா? அவங்க கிட்டே கூட சிரிச்சுட்டு கூட வா. நானும் அப்படிதான். என்னை தூக்கி விடுறவங்கள பார்த்து கக்கு கக்குன்னு சிரிச்சுட்டே தான் அம்மாலாம் இருக்கிறேன். சரியா? அதனால ஸ்போர்ட்டிவா இருங்க மக்களே, எல்லா விதத்துலயுமே. அதுக்காக தான் சொல்லேன் உங்ககிட்ட. ஓகே மக்களே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.